ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 26th மார்ச் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, பிரிட்டானியா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பாரதி ஏர்டெல், ஐச்சர் மோட்டார்ஸ், பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஒரு 11 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக தான் இப்போதைக்கு காட்டிகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து எலக்ட்ரோரல் பாண்டு விஷயத்தினால வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து பயங்கரமாக ஃபால் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமான செல்-ஆஃப்ஸ் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வந்து வரப்போகுது. எலெக்ஷனுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது. எலெக்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகிறதுனால மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பெரிய எந்த டெசிஷனையும் எடுத்து ட்ரேடர்ஸ் வந்து ஒரு பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ண விரும்பலை. ஏன்னா எலெக்ஷனோட ரிசல்ட் வந்தப்புறம் தான் அவங்க வந்து ஒரு தெளிவான ரிசல்ட்டை, அதாவது தெளிவான முடிவை எடுத்து அவங்க பண்ண முடியும். ஏன்னா எய்தர்வே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு போச்சுன்னாலும் மார்க்கெட்டுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ஒரு பயத்திலே தான் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எலெக்ஷன் வந்து எந்த மாதிரி போகுங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டுருக்குது. இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து பெரிய மூவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைட்லேயோ இல்லை நெகட்டிவ் சைட்லேயோ மூவ் ஆகணுன்னா அதுக்கு வேறு ஏதாவது பெரிய குட் நியூஸ் வந்து வந்தாகணும். அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு 149 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து இதுக்கு பை கால் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஜனவரி ஹையிலேருந்து பயங்கரமாகவே விழுந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து ஒரு 504 கோடிக்கு வந்து என்சிடிஸ் வழியாக இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 5 கண்டினியூஸ் டேவாக இது ரேலி தான் ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் 2 வீக்குக்கு முன்னாடியே அந்த ப்ரோக்கரேஜஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அயன் ஓரோட ப்ரைஸ் வந்து விழுந்துருக்குது. அதே மாதிரி சைனாவோட இண்டஸ்ட்ரியல் டேட்டா வந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்தோன்னா சைனாவில் ஸ்டீல் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஹிண்டால்கோ வந்து இன்னும் ரேலி பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் பிரிட்டானியாவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 96 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இது வந்து ஒரு 4 மந்த் லோவுக்கு கீழே போயிடுச்சு. ஒரு ஓவர் சோல்டு சிச்சுவேஷனில் இருந்துச்சு. ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து விழுந்து வந்து இந்த அளவுக்கு லோ ஆனதுனால இப்போ கொஞ்சமாக அதில் பை போயிட்டுருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு, அதனால் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. அப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடி யூபிஎஸ்சி புரோக்கர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அப்கிரேட் பண்ணி இது 34% வந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 2-3 நாளாக வந்து இது ரேலி ஆகிட்டு இருந்தது. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் மறுபடியும் விழுந்துருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இதுக்கு ரீசன் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேனிக் செல் ஆஃப் நடந்துச்சு. பயங்கர ப்ராடர் மார்க்கெட்டும் சரி, நிஃப்டியும் சரி எல்லாமே வந்து பயங்கரமான அளவுக்கு விழுந்துச்சு. அந்த டைமில் வந்து பிஎஸ்யூ கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி பவர் கிரிட் கார்ப்பும் வந்து பயங்கரமாக விழுந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து ரெக்கவரியாக பார்த்துட்ருக்குது. ஒரு 3 நாளாக 3 நாளாக வந்து நல்லா ரேலி ஆச்சு. மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் இதில் வந்துருச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் வந்து ஒரு 5024 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் வந்து 2 பேருமே பை சைடில் இருந்தோம். நிஃப்டி வந்து பெரிய அளவுக்கு மூவ் ஆகுறதுக்கு மேபி 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, எஃப்ஐஎஸ்டிஎஸ் வந்து நிஃப்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மிட் கேப் இல்லைன்னா ஸ்மால் கேப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இல்லை ரீட்டைலர்ஸ் வந்து என்ன தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்கினாலும்
ரீட்டைலர்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் விற்றுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2 ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $1.46 ஒரு பேரலுக்கு வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துகிட்ருக்க அந்த போரில் வந்து ரீசெண்டாக அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஃபியூவல் ரிலேட்டடு இடங்களை வந்து தாக்குறதையே குறிக்கோளாக வச்சுருந்தாங்க. அதிலே ஃபோக்கஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் சப்ளையில் கொஞ்சமாக ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து நினச்சி க்ரூட் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் ஃபியூவல் சப்ளை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து அதிகமான அளவுக்கு வந்து ஃபியூவலை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக. ஸோ அந்த மக்கள் பயந்துட்டு இருந்தது இப்போது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு உறுதியானதுனால க்ரூட் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் ரிஃபைனரிஸ், அதாவது இந்தியனோட ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸோட க்ரூடை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யன் ஆயில் மேலே வந்து யூஎஸ் நிறைய சாங்ஷன்ஸ் வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரஷ்யாவோட ஆயிலை வாங்கிறதுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இல்லாததுனால இந்தியன் ரிஃபைனரிஸ் வந்து யூஎஸோட க்ரூடை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. இந்தியன் ருப்பி வந்து யூஎஸ்டிக்கு எகென்ஸ்டாக ஒரு ரெக்கார்டு லோவுக்கு போயிடுச்சு. இப்போது அது கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டியும் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து யூஎஸ்டி வந்து இந்தியன் ருப்பிக்கு எகென்ஸ்டாக விழ வச்சிருச்சு. அப்புறம் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 22,000 வந்து பயங்கரமான சப்போர்ட்டை வச்சுருக்குது. அதே மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸை பார்த்தோன்னா 22,500 இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.